ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷலான ரெசிபி குண்டு குண்டு குலோப் ஜாம் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் 200 கிராம் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் குலோப் ஜாம் மாவு எடுத்திருக்கேன். இதை இப்போ ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கூலிங்கான பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறது இல்லை. இந்த 2 பொருள் சேர்த்தாலே குலோப் ஜாம் விரிசல் இல்லாமல் வரும். நெய்யோ ஆயிலோ ஊற்றி பிசைஞ்சால் உருண்டை ஆயிலில் போடும்போது பிரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மேலே சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி 2 திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். வாங்க, கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி உருண்டைக்கு தேவையான அளவு மாவு எடுத்து கையில் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ பாவு காய்ச்சிக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணின்னு அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாவு நல்லா பிசு பிசு தண்ணி வரைக்கும் கொதிக்கட்டும். நல்லாவே கொதித்து திக்காயிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உருண்டையெல்லாம் பொடிச்சு எடுத்துடலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். வாசனை வராத ஆயில் இருந்தால் யூஸ் பண்ணிங்க, இல்லை நெய்யில் ஒன்றா பொரிச்சு எடுத்துங்க. இப்போ ஒரு உருண்டையை ஆட் பண்ணிவிட்டு இதுமாரி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா உள்ளே வேகாமல் இருக்கும், மேலே மட்டும் கலர்லாம் சேஞ்ச் ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. இதேமாதிரி ரொட்டேட் பண்ணால் எல்லா சைடும் வேகும். பாருங்கள், நம்ம தயிரும் பால் ஆட் பண்ணும் போது உருண்டை பாருங்கள் விரிசல் இல்லாமல் முழுமுழுன்னு சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது நெக்ஸ்ட் ரவுண்ட் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். டீனா டிம்பிள் குலோப் ஜாம்னா உயிரே விட்டுருவாங்க. அதனால் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். ஹோட்டலில் செய்கிற குலோப் ஜாம் அவங்க ஃப்ரை பண்ண ஆயில் எத்தனை முறை ரீயூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதனாலே நம்ம செஞ்சு சாப்பிட்றது நமக்கு ஹெல்த்தி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம உருண்டை நல்லாவே மொழுன்னு சூப்பராக குண்டு குண்டு குலோப் ஜாம் மாதிரி இருக்குது. எல்லா சைடும் இதேமாரி கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், நல்லாவே கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எல்லாச்சும் பொரிச்சு எடுத்தாச்சு. இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் பாவில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இந்த பாவு தண்ணியில் போட்டாச்சு. இப்போ இது மேலே தான் மெதுக்கும். அது ஊறிச்சுன்னா ஜீராலாம் போயிட்டு குலோப் ஜாமில் சேர்ந்துடும். இது ஒரு 1 ஹவர் ஊறட்டும். பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம குலோப் ஜாம். நல்லாவே ஊறிச்சு. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.